சபபு நுஸுல் குறிப்பிடுறாங்க. என்ன சொன்னால், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸ். என்ன சொன்னால், ஒரு சஹாபி ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் ரொம்ப பசிக்குது, ஏன்னா இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசிக்குதுண்ணா. ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப வறுமையான காலம், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவரை இன்றைய இரவு விருந்து கொடுப்பவர் யாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சஹாபாக்கள் பார்த்து கேட்குறாங்க. யார் பதில் சொல்ல? ஒரு அன்சாரி சாபின்னு சொல்கிறாங்க, யார் சொல்லா இந்த இரவு அவருக்கு நான் விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் வெளியே ஒரு இடத்துல வீட்டில் ஓரமாக உட்கார வச்சுட்டு மனைவிட்ட போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் இருக்காங்கன்னா இந்த மனைவி சொன்னாங்க, இருக்கிற உணவு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கும், அது பிள்ளைகள் மட்டும்தான், நீங்களாம் பட்டினி தான் அவங்களுக்கு. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, எப்படியாவது பிள்ளைகளை உணவு கொடுக்காம சமாதானப்படுத்தி ஏதோ விளையாட்டு காட்டி தூங்க வச்சுது, பட்டினியாகவே தூங்க வச்சுது. இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி வந்திருக்கிறான், சரி இப்போ நாம் சாப்பிடாமல் அவர் கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார், அதனால் விளக்கு எரிதறி நீ சரி செய்வதை போன்று அணைச்சிரு, சாப்பாடெலாம் வச்சுட்டு விளக்கு அணைச்சிரு, அவர் சாப்பிடுவார். அதே போல் அவர் சாப்பிட்டுட்டாரு. அந்த இரவு கழிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு போயிட்டார். மறுநாள் ஃபஜருக்கு போகிறாங்க பசியோடு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நேற்று இரவு உங்கள் 2 பேரின் மீது, கணவன் மனைவி மீது அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான், சந்தோஷம் அடைந்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கலாம். இவர்கள் தன்னுடைய நலனை பார்ப்பதில்லை, சுயநலத்தை பார்ப்பதில்லை. அந்த அன்சாரிகள் பிற நலனே அவர்கள் கருதுவார்கள், பிறருக்கே உதவி செய்வார்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் அந்த அன்சாரி சஹாபிக்கு மட்டுமில்லை எல்லா அன்சாரி சஹாபிகளையும் பாராட்டி சொல்கிறான். ஆனால் தான் அவர்களுக்கு அன்சார், உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அந்த பட்டத்தையே ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொன்னால், முஹாஜிர்களுக்கு கொடுத்தாலும் இவர்கள் பொறாமைப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எப்படின்னு சொன்னால், எந்த கனிமத்து பொருள் வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி முதல்ல முஹாஜிர்கள் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், கோடிக்கணக்கான சொத்து, லட்சக்கணக்கான சொத்துக்களை இஸ்லாத்திற்காக வேண்டிய அப்படியே விட்டுட்டு வந்தவர்கள். அதனால் முதல்ல அவர்களுக்கு தேவையாது, இவர்கள் ஊர்வாசிகள், இவர்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க, அதனால் அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது, முதல்ல அவர்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் அந்த சஹாபாக்கள் பெருமையாக கருதுவார், முதல்ல கொடுங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி முஹாஜிர்களை ஊக்கப்படுத்துவார்கள். இப்போ இந்த ஆயத்தில் என்ன நம்ம விளங்குதுன்னா, பிறர் நலனை நாடும். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சுயநலம் அல்ல, நமக்கு மட்டும் சாப்பிட்டா போதும், நான் மட்டும் சுகமாக இருந்தால் போதும் என்ற கருதக்கூடிய மார்க்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லும்போது பெண்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சமைக்கும் போது உங்களுடைய சால்னாவில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் அந்த சால்னா கொடுத்தாங்க. இதுதான் இஸ்லாம். இருக்கோ இல்லையோ அண்டை வீட்டுக்கு நீங்கள், அது யாராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான்.